பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அன்றைக்கு சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடையின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். உடனே சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இங்க இஸ்ரவேல் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சவுலும் பயந்து கொண்டிருக்கிறான். பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு அவன் பேசும் பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். Glory to God. ஆனால் தாவீது அவன் வார்த்தைக்கு பயப்படவில்லை. அவனை கண்டு கலங்கவில்லை. அவனை கண்டு சோர்ந்து போகவில்லை. பெலிஸ்தியனை பார்த்து சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. உங்களை துன்பப்படுத்துகிற எந்த காரியமும் யாராயிருந்தாலும் சரி, அது உங்களை மேற்கொள்ளாது. அவருடைய காரியங்கள் வாய்க்காது. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இது தைரியமாக சொல்லலாம். மீகா 7:8 வாசிக்கும் பொழுது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த காலவேளையில் சொல்லலாமா? உங்கள் சூழ்நிலையை பார்த்து, உங்கள் நிலையை பார்த்து அப்படியே நீங்கள் உட்கார்ந்து விடாதீங்க. பேசுங்க. நான் இப்போ விழுந்துட்டேன், ஆனாலும் இந்த நிலையிலேயே நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு வெளிச்சமாக இருப்பார். Glory to God. ஒரு பெரிய தைரியத்தை உண்டாக்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எபிரெயர் 13:6 சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதனால்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இப்போ சொல்லலாம், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லி பாருங்க. இன்றைக்கி கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும். சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இடரப்போகிறார்கள். அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் போகும். செபிப்போமா? பரலோக பிதாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்கப்பா. இசப்பா, நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்கப்பா. அந்த தைரியத்தோடு இன்றைக்கி நாங்கள் கடந்து போகிறோம். நீங்க எங்களுக்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் செய்யும்படி சகாயராயிருக்கிறீர். நான் எதை குறித்தும் பயப்படலை. நான் தைரியமாய் கடந்து செல்லுகிறேன். என் சத்துருக்களுக்கு
நீதியை சரிகட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.